ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்னைக்கான அரசு பள்ளியில வந்து பார்த்தா உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ அதிக அளவில் காலி பணியிடங்கள் இருக்கு. இது மத்திய அரசு கீழ் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஸ்கூலு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா விண்ணப்பித்தாவே வேலை வருது. அதே மாதிரி ஆசிரியர் அல்லாத பதவிலாம் இருக்குது. ஸோ நீங்க வந்து பார்த்தா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த மாரி விட்டிங்களா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி விட்டுறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு வாங்கிருங்க. ஸோ இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் உங்களுக்கு வேலை. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 18/2/2026 வெளியாகிருக்குங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஇசிஎஸ், அதாவது அட்டாமிக் எனர்ஜி ஜெனரல் ஸ்கூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. லேண்ட்லைன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, தேவைப்படுறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீச்சிங் போஸ்ட் அண்ட் நான் டீச்சிங் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. டிஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34,125 ரூபா மந்த்லி சேலரி, 18லேருந்து 65 வயசு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. பிரைமரி ஸ்கூலுக்கு 27,625 ரூபா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க மந்த்லி. இதுவும் 18லேருந்து 65 வயசு. அதே மாதிரி பால்வாடிக்காக டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் கொடுக்குறாங்க சம்பளம். ஏஜ் லிமிட் எல்லாமே ஓகே. அதே மாதிரி ஆசிரியர் அல்லாத பதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட்டுக்கு உங்களுக்கு சம்பளமாக 19,900 ரூபா கொடுக்குறாங்க. ப்ளஸ் அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா டிஏவும் உங்களுக்கு இருக்குது, ஹச்ஆர்ஏவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி அதிகமாக வரும். 18லேருந்து 27 வயசு மட்டும் இருக்கிறீங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிடி இளங்கலை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சுக்கிறீங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமைது. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் இன்டகிரேட் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன். ரெகனைசர் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன். அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா பிஎட் நீங்கள் படிச்சிருக்கணும், கம்பல்சரி பிஎட். நீங்கள் பேச்சுலர்ஸ் இல்லைன்னா ஆனர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். நீங்கள் 50% ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எடுத்துருக்கணும். அண்ட் அதோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் இன்டகிரேட் பிஎட், எம்எட் இந்த மாதிரி வந்து படிச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பேப்பர் 12 பாஸ் பண்ணிருக்கணும். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த ஜாப் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சிடிஇடி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். அதாவது ஜென்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 12 நீங்க பாஸ் பண்ணிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டரி படிச்சிருந்தாலும் ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராபி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் பார்க்கலாம். இதுக்கு ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்தந்த சப்ஜெக்ட்ல நீங்க படிச்சிருக்கணும், 50% ஆஃப் மார்க் இருக்கணும், பிஎட் கம்பல்சரி படிச்சிருக்கணும், பேப்பர் 12 நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்கணும். மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எலக்டிவ் அப்படி இல்லை மெயின் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும், 6 செமஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோ கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. அடுத்து மறுபடியும் வந்து பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்கறாங்க. அதுக்கு ரிலேட்டடா நீங்க படிச்சிருக்கணும். டிஜிடி ஆர்ட் வந்து பத்தில கேட்குறாங்க. அதே மாதிரி டிஜிடி பிடி டீச்சர் வந்து பத்தில மேல் கேட்குறாங்க. அடுத்து ஒன்று பாருங்க தமிழ் வந்து பத்தில கேட்குறாங்க. இதுக்கு நீங்க பிஏ வந்து பத்தில படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஹிந்தி சான்ஸ்கிரிட் வந்து பத்தில படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து பத்தில கேட்குறாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 9 டைப் ஆஃப் போஸ்டிங் வந்து பத்தில கொடுத்துட்டாங்க. டெட் எக்ஸாம் கம்பல்சரி பாஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பிஆர்டிக்கு வந்து பத்தில என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பால்வாடிக்கா டீச்சர் அண்ட் பிஆர்டி வந்து பிரைமரி ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீனியர் செகண்டரிஸ், அதாவது நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கணும். பிளஸ் அதோட 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோல நீங்கள் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எலிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்டியில் என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கேட்குறாங்க, தமிழ் பாடம் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பால்வாடிக்கா டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றாங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அடுத்து உங்களுக்கு நேர்காணல் வைக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. லோ டிவிஷன் கிளர்க் டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் மார்க் நீங்கள் 12th எடுத்துருக்கணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 35 வேர்டு பேர் மினிட்ஸ், ஒரு மினிட்ஸுக்கு 35 வேர்டு டைப் பண்ணணும்.
இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துறாங்க கம்ப்யூட்டர்ல. இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல், வேர்டு, விண்டோஸு, இமெயிலு, இன்டர்நெட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஏஜ் லிமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3/3/2027 லாஸ்ட் டேட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடைபெறுதுன்னா 7/3/2026 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் டைப்பிங் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. 1/4/2026 படி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம், வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் வெயிட் பண்றீங்க, உடனே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ண தெரியலன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி நல்ல நல்ல தகவலாம் வந்துச்சுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.